ஒரு இப்போ எங்கள்கிட்ட என்னோட தமிழ் உலகத்தில் உலமாக்கல் இருக்கிற மாதிரி அரபு உலகத்துலேயும் உலமாக்கல் நிறைய பேர் இருக்கிறதானே, உலமாக்கல் இருக்கிறதானே. அதில் ஒருத்தர் இருக்கிற குவைத்தில் உஸ்மானுல் ஹமீஸ்ன்னு ஒருத்தர். இவர் ஷியாக்களுக்கு எதிராக நிறைய போராடின ஒரு ஷேக் உண்டு, பெரிய ஒரு ஆலிம் உண்டு. அவர்கிட்ட இந்த தொழுகையை பற்றி கேட்ட நேரம், இப்போ நான் ரெடியாகத்தில் அந்த வீடியோகளையும் கொஞ்சம் பார்த்தேன். அப்போ அவர் சொல்கிறேன், இது வைஃப் ஜித்தன் 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 என்ற பாத்தில் அப்படின்னா இதை எடுக்கிறதுக்கு கொண்டு இல்லை, அவ்வளோ வைஃபான ஒரு ஹதீஸ் தான் இது என்று அவர் தெளிவாகவே சொல்றார். கொண்ட ஜமாத்தா தொழுகிறதுன்றது ஒரு வணக்கம். ஜமாத்து தொழுகன்றது என்னது? ஒரு வணக்கம். திக்ர் மாதிரி திக்ரை எண்ணி செய்கிறதுன்றது ஒரு வணக்கம். அதனால தானே சுப்ஹானல்லாஹ் 35 முறை செய்ய சொல்லல. எத்தனை செய்ய சொன்ன? 33. இன்னும் 2 தானே. நான் இடையில் விடணும், இன்னும் 2 செஞ்சு நான் 35 செய்கிறேன்னு சொல்லலாம். என்கிட்ட 33ன்றது ஒரு வணக்கம் உண்டு. அந்த அந்த திக்ரை 33 முறை செய்கிறதுன்றது ஒரு வணக்கம் உண்டு. அப்படி வணக்கம் என்று வந்தேன்னு சொன்னால் எனக்கு நான் நினைச்சிற மாதிரி செய்யலாம், எனக்கு ஆதாரம். இந்த அமானா பேங்கோட சம்பந்தப்பட்ட சில விஷயங்களும் என்கிட்ட கேட்குற ஆக்கள் நான் சொல்கிறேன், இதை ஆய்வு செய்ய தேவையில்லை. அமானா பேங்க்கில் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறான்னு இருந்தேன்னு சொன்னால் பயப்படாமல் செய்யுங்க. நீங்கள் ஏன்னாட்டா அதுக்கு சைன் பண்ணுறதுக்கு ஒரு சரியாக குரூப் உண்டு. பிளான் இருந்தேன்னு சொன்னால் அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்க மாட்டா, இது யோசிச்சில்லையாண்டு. எனக்கு யோசிச்சு ஏலாச்சுட்டு தான் அமானா பேங்க்கு போனேன், கொமர்ஷியலுக்கு போயிடல. ஏன்னாட்டா அங்கே மௌலைமார் கொஞ்சம் பேர் இருக்கிற சைன் பண்ணுறது, அவங்கள்ட்ட கேளு என்றா அல்லாஹ் கிட்ட அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். எங்களோட சென்ற பாடத்தில் நாங்கள் துஹா தொழுகையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்தோம். அதில் முதலாவது சொன்னோம் துஹா தொழுகையினுடைய சிறப்பு. அது என்ன விசேஷம் என்றால், ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு நாளும் அவர்ட உடம்புலுள்ள ஒவ்வொரு மூட்டுக்கும் அல்லது ஒவ்வொரு உறுப்புக்கும் சதகா கொடுக்கறது கடமை உண்டும். சதகா பணத்தால் மட்டுமல்ல கொடுக்கலும், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் போன்ற திக்ர்களும் சதகா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சல்லி இல்லாமலே சதகா கொடுக்குற ஒரு வழிமுறை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி தந்துட்டு, ஒரு நாளைக்கு ஒரு முஸ்லீம் 2 ரகாத் துஹா தொழுதால் காலையில் அது அன்றைய நாள் அவர் கொடுக்க வேண்டிய அந்த சதகாக்களுக்கு போதுமானதாக ஆகும் என்றதை நாங்கள் பார்த்தோம். இதே ஒத்தர் துஹா தொழுகிறதுக்கு உரிய மிகச்சிறந்த ஒரு சிறப்பாக இருக்கும்ன்றதை நாங்கள் பார்த்தோம். அடுத்தது துஹா தொழுகைக்கு அது தொழுகிற நேரத்தை வச்சு 2-3 பெயர்கள் இரண்டையும் பார்த்தோம். துஹா அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழப்பட்டால் அதுக்கு என்ன பேர்? இஷ்ராக். இஷ்ராக்னு பெயர். அதில் கடைசி நேரத்தில், அதாவது துஹர் தொழுகைக்கு, அதாவது சூரியன் நடுவுச்சிக்கு வாரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தொழப்பட்டால் அதுக்கு அவ்வாபீன் என்றும் சலாத்துல் அவ்வாபீன்னு சொல்லப்படும். எது எப்படியோ அது எல்லாமே என்ன தொழுகை தான்? ஒரே தொழுகை தான். அதுதான் துஹா தொழுகை என்றதை நாங்கள் பார்த்தோம். அடுத்து அதுக்குரிய நேரத்தை நாங்கள் பார்த்தோம். அதுக்குரிய நேரம் சூரியன் உதிக்க தொடங்கி கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அதிலிருந்து ஆரம்பமாகி சூரியன் நடுவுச்சிக்கு வாரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி வரும் வரைக்கும் தொழலாம் என்றதை நாங்கள் பார்த்தோம். அந்த சூரியன் உதிக்கும் போதும் சூரியன் சரியாக நடுவுச்சிக்கு வரும்போது, நடுவுச்சிக்கு வாரத்துக்கு அடையாளம் என்ன சொல்லப்பட்டுச்சு? நிழல் இல்லாமல் போகிறது. கிட்டத்தட்ட நிழல் இல்லாமல் போனால் தான் சூரியன் நடுவுச்சிக்கு வந்திருக்கிறது. அது வரைக்கும் உள்ள அந்த 2 நேரமும் தடுக்கப்பட்டதுக்கு காரணம் சொன்னாங்க, அந்த நேரத்தில் சூரிய வணங்கிகள் சூரியனை அந்த நேரத்தில் வணங்குறாங்க, அதனால் அது தடுக்கப்பட்டிருக்கிறான்னு ஹதீஸில் வந்துச்சு. அடுத்தது துஹா தொழுகிறதுக்கு சூரியன் உதிச்சதிலிருந்தே அதுக்குரிய நேரம் ஆரம்பமானாலும் கூட தொழுகிறதுக்கு மிகச்சிறந்த நேரம், துஹா தொழுகிறதுக்கு மிகச்சிறந்த நேரம் அதில் கடைசி நேரம் என்றதையும் பார்த்தோம். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடையாளம் சொன்னாங்க. ஒட்டக குட்டிகள் அதுக்கு பாலைவனத்தில் மணலில் அதோட காலை வச்சு தாங்கி கொள்ளையில்லாமல் அது ஷூட்டின் காரணமாக காலை தூக்கி தூக்கி நிழல் உள்ள இடத்த தேடி துள்ளி துள்ளி ஓடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதுதான் அதுக்குரிய மிகச்சிறந்த நேரம் என்றதை நாங்கள் பார்த்தோம். அடுத்தது அதுக்குரிய ரக்காத்துகள் எத்தனை என்றதையும் பார்த்தோம். ஆக குறைஞ்சது 2 ரக்காத், ஆக கூடினது எத்தனையும் சொல்லலாம்ன்றதை பார்த்தோம். எத்தனையும் சொல்லலாம்ன்றதுக்கு ஆதாரம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்ன ஒரு வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 ரக்காத் தொழுதார்கள். சில நேரம் மாஷா அல்லாஹ், அவருக்கு அல்லாஹ் நாடின அளவு தொழுவார் என்று வந்துச்சு. அதை வச்சு அதுக்கு 8 ரக்காத் அல்லது 6 ரக்காத்து நீங்கள் சுருக்க இயலாது, ஒருத்தருக்கு விருப்பமான அளவு தொழலாம்ன்றதை பார்த்தோம்.
அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு விஷயம் சொன்னோம், ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 2 ரக்காத் தொழுது கொள்ளையிலும்டாலே பெரிய ஒரு விஷயம். சிலாக்கள் அதையும் தொழுகிறலன்றதுனால அதோட சின்னொரு விஷயம் நான் விட்டேன் சென்ற கிழமை, இந்த துஹாவோட சம்மந்தப்பட்ட சின்னொரு விஷயம் உண்டு. அதுதான் துஹா தொழுகையில் ஓதுறதுக்கு ஏதாவது ஓதல்களுக்கு அப்படின்னு சொன்னால் இன்னின்ன சூறாக்கள் தான் ஓதணுமுன்னு இருக்குதா என்று ஒரு கேள்வி ஒன்று வரும். ஏனென்றால் குர்ஆனில் ஒரு சூறா இருக்குது, சூரத்து துஹா என்று. சிலாக்கள் அந்த தொழுகையோட பேரும் துஹா தொழுகை, குர்ஆன்லேயே சூரத்து துஹான்ற ஒரு சூறா வாரத்தினால அதையே அதில் ஓதப்பாக்குது. அது ரெண்டுக்கும் தொடர்பு இல்லை. சூரத்து துஹான்றது அது தனி சூறா உண்டு, துஹா தொழுகைன்றது இன்னொரு சூறா உண்டு. இந்த தொழுகையில் இந்த சூறாவைத்தான் ஓதணும்னு இல்லை. ஒருத்தர் எதர்ச்சையாக ஓதினா அது வேறு விஷயம். ஆனால் இதுக்காக அண்டு அதை குறிப்பாக்கி வச்சுக்கொள்றதுன்றது பிழை. குர்ஆனில் ஏதாவது ஒன்று ஓதினால் கூடுமென்ற அடிப்படையில் ஓதினா அது வேறு விஷயம். சூரத்து துஹான்ற பேர் லீக்கிறதுனால நான் ஓதுறேன்னு சொன்னால் அதுக்கு ஆதாரம் ஓணும், அப்படியே அதை ஓதையிலாது. சூரத்துல் ஃபாத்திஹாவோடு சேர்த்து இன்னும் எது சரி ஒரு சூறாவையோ சில ஆயத்துக்களை ஓதினா அந்த தொழுகை கூடும்ன்றது தான் அதோடு சம்பந்தப்பட்ட விளக்கம். அப்போ இதோட சூரத்து துஹாவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடியும். அதோட இன்றைக்கு நாங்கள் இன்னொரு ஒரு தொழுகையை பற்றி, ஒரு சுன்னத்தான தொழுகைண்டு சொல்லப்படக்கூடிய ஒரு தொழுகையை பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சின்ன ஒரு பாடம் தான், டக்குன்னு முடியும் இன்ஷா அல்லாஹ். நான் சொன்ன அந்த வார்த்தையை கொஞ்சம் தெளிவாக கவனம் விடுங்க. சுன்னத்தான தொழுகைண்டு சொல்லப்படக்கூடிய ஒரு தொழுகையை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சுன்னத்தான தொழுகை அல்லது, ஆனால் சுன்னத்தான தொழுகைன்னு சொல்லப்படக்கூடிய தொழுகை, அதுதான் தஸ்பீஹ் என்று சொல்லப்படக்கூடிய தொழுகை. இது எங்களுக்கு சுருக்கமாகவே முடிக்கலும் இப்படி ஒரு தொழுகை இல்லைண்டு. ஆனாலும் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணுமே, அது சம்பந்தமான அறிவு எங்களுக்கு வரணுமன்றதுக்காக அதோடு சம்பந்தப்பட்ட வரக்கூடிய ஹதீஸை நான் இந்த இடத்துல சொல்ல போகிறேன். சில விஷயம் முதலாவதாக நாங்கள் எதை கேட்குறோமோ அது எங்களோட உள்ளத்தில் பதியும். அதனால தான் நான் அந்த ஹதீஸை சொல்கிறதுக்கு முந்தைய சொன்னேன், அது சுன்னத்தான ஒரு தொழுகை அல்லன்ற. அதைத்தான் நாங்கள் முதலாவது பதிச்சுக்கொள்ளணும். ஆனால் ஆட்கள் அதை தொழுகிறன்றதுனால சில நேரம் சிலாக்கள்ட மனசில் வரும், இது சுன்னத்தான தொழுகையோ, அப்படியான ஒரு தொழுகையை நான் உட்றேனோ என்று சிலாக்கள்ட மனசில் ஒரு பதிவொன்று வரும்ன்றதுனால தான் நான் அது சம்பந்தமான அந்த விளக்கங்களை சொல்கிறதுக்கு வந்தேன். அதை கொஞ்சம் கேட்போம். பாருங்கள், இந்த ஹதீஸை இதோடு தஸ்பீஹ் தொழுகையோடு சம்பந்தப்பட்டு வந்த ஹதீஸ் ஒரு நீண்ட ஹதீஸ் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்கிட்ட ஷாச்சா, வாப்பட சகோதரன், ஷாச்சோ பெரியப்போ எப்படியோ வாப்பட சகோதரனாகிய அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுக்கு தான் இந்த செய்தியை சொல்கிறேன். தஸ்பீஹ் தொழுகையோடு சம்பந்தப்பட்ட அந்த செய்தி அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுக்கு தான் சொல்லப்படுது. அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுவை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற, யா அப்பாஸ் யா அம்மி, அப்பாஸ் அவர்களே, எனது தந்தையின் சகோதரரே, அலா உஅத்தியக், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் தரவா, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரட்டா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு 10 விஷயங்கள் இதா ஃபஅல்த தாலிக, அதை நீங்கள் செய்தால், பாருங்கள் அதில் நன்மையை எப்படி நன்மை சொல்லப்படுறதை பாருங்கள். கஃபரல்லாஹு தம்பக், அல்லாஹ் உங்களது பாவத்தை மன்னிப்பான். அவ்வலஹு வ ஆஹிரா, ஆரம்பத்தில் செஞ்சதையும் பிறகு செஞ்சதையும். கதீமஹு வ ஹதீஸா, முந்தி செஞ்ச பாவங்களையும் புதுசாக செஞ்ச பாவங்களையும். ஹதஅஹு வ அம்த, தவறுதலாக செஞ்ச பாவங்களையும் வேண்டுமென்றே செய்த பாவங்களையும். சகீரஹு வ கபீர, சிறிய பாவங்களையும் பெரிய பாவங்களையும். சிர்ரஹு வ அலானியத, ரகசியமாக செய்த பாவங்களையும் பகிரங்கமாக செய்த பாவங்களையும். இது எல்லாத்தையுமே இப்போ சொல்லப்படக்கூடிய இந்த வணக்கத்தை செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொல்கிறார். சரிதானே? உண்மையிலே இப்படி ஒரு சிறப்பொண்டு ஏதாவது ஒன்றுக்கு இருக்குமென்று இருந்தால் நாங்கள் செய்ய விட மாட்டோம், எப்படி சரி செய்யத்தான் பார்ப்போம். நாங்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை, அதாவது இந்த தொழுகையை தொழுகிறாக்கள் தொழுகிற இவ்வளவெல்லாம் சிறப்பிக்கும் போது நான் என்னத்தை விடணும் என்றுட்டு. ஆனால் நாங்கள் ஒரு வணக்கத்தை செய்கிறேன் இருந்தேன்னு சொன்னால் அது உறுதியானதா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை எங்களுக்கு சொல்லித்தந்தா இல்லையான்றதை நாங்கள் உறுதிப்படுத்திக்கொள்ளணும். நன்மைக்கும், ஆனால் அந்த நன்மை உறுதிப்படுத்தப்பட்டதானதை நாங்கள் பார்க்கணுமே. சரி, ஆட்கள் அதில் கவனம் செலுத்துறதுக்கு எங்களுக்கு காரணம் விளங்குது. இப்போ எல்லா வகையான பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான்னு சொன்னால் ஒருத்தன் செய்யத்தானே பார்க்கணும். அடுத்தது, நாங்கள் இதுக்கு சமமான இது மாதிரியான வேறு வணக்கங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம். வுது செய்கிறது, ஒருத்தர் வுது செய்தால் அவர்ட
கையால் செய்த பாவங்கள் கையால் போகக்கூடிய அந்த தண்ணீரோட கலந்து போகும். கண்ணால் செய்த பாவங்கள் முகத்தை கழுகும் போது அப்படியே கலண்டு பெய்த்திடும். காலால் பாவம் செய்கிறதுக்கு காரணமாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த பாவங்கள் காலை கழுகிறதோடு பெய்த்திடும் அப்படின்னு நீக்குது. அப்போ ஒரு முஸ்லீம் அவரோட பாவத்திலிருந்து தூய்மையாயிக்கொள்ளணும்னா தௌபா கேட்கறதுக்கு மேலதிகமாக வுது செய்கிறது, தொழுகிறதும் கூட எங்களை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் உண்டுன்றதை நாங்கள் பார்த்தோம். அதை செய்யலாம். நாங்கள் ஹதீஸில் வராத அல்லது உறுதிப்படுத்தப்படாததையே செஞ்சு நாங்கள் அந்த நன்மை அடைஞ்சு கொள்ளணுன்ற தேவையொன்று இல்லை. இது எப்படியோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக இப்படி சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு அந்த தொழக்கூடிய முறை அந்த ஹதீஸில் சொல்லித்தரப்பட்டீங்க. என்ன? துஸல்லிய 4 ரக்அத், 4 ரக்அத்துகள் தொழணும். ஒவ்வொரு ரக்அத்லையும் சூரத்துல் ஃபாத்திஹாவும் அதோடைய சேர்த்து இன்னொரு சூறா ஓதிட்டு அந்த ரெண்டையும் ஓதி முடிஞ்சது பிறகு முதலாவது ரக்அத்ல இப்போ தக்பீர் கட்டிக்கொண்டே சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர், இந்த 4 திக்ரையும் 15 முறை தக்பீர் கட்டிட்டு ஓதணும். அதுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு இருப்புலையும் ருக்கூலிருந்து எழும்புறது, சுஜூத்லேருந்து எழும்புறது, ஒவ்வொன்றில் அந்த 4ஐயும் 10 முறை ஓதும். சரியா? அதுதான் முறை. இதில் ஒன்றில் சரி குழப்பமாயிக்குது. சும்மா நல்லா யோசிச்சு பார்த்தா விளங்கும். பாருங்க, இதில் நான் அதுக்காக நான் சொல்கிறேன். அந்த ஹதீஸ் நான் சுருக்கமாக சொல்ல பார்த்தேன். அந்த ஒரு பிரச்சனை உள்ள ஒரு இடத்தை நான் தெளிவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன். தக்பீரை கட்டி சூரத்துல் ஃபாத்திஹா இன்னொரு சூறா மோதிட்டு எத்தனை முறை அந்த 4 திக்ரையும் செய்யணும்? 15. அதுக்கு பிறகு ருக்கு செய்யுங்கோ. ருக்குவில் அந்த 4ஐயும் தக்கூலுஹா அந்த 4ஐயும் 10 முறை செய்யுங்க. எங்க? ருக்குவில். அப்புறம் ருக்குலேருந்து எலிமினத்துக்கு பிறகு அதை 4ஐயும் 10 முறை செய்யுங்க. அப்புறம் சுஜூது போங்க, அதில் அது 4ஐயும் 10 முறை செய்யுங்க. ருக்குலேருந்து எலும்புங்கோ, எலும்பினத்துக்கு பிறகு அந்த 4ஐயும் 10 முறை செய்யும். மறுபடியும் சுஜூது போங்க, சுஜூது பெய்த்து அதில் அந்த 4ஐயும் 10 முறை செய்யும். அதுக்கப்புறம் சுஜூதுலேருந்து எலும்பி நீங்கள் 10 முறை செய்யுங்கன்னு வாருங்க. இங்கே தான் சிக்கல். நாங்கள் இது சம்பந்தமாக தொழக்கூடிய முறையில் படிச்சோன்னாங்க. 2வது ருக்குவுக்கு பிறகு நாங்கள் சிறு இருப்பொண்டு இருந்துட்டு எலும்புவோம். ஞாபகம் தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் விளங்கப்படுத்தேன் ஏன் அதுக்கு சிறு இருப்பு உண்டு. சிலாக்கள் சொல்ல அந்த இருப்பு தேவையே இல்லைன்னு. நபி அவர் வயசானதுக்கு பிறகு உடனே ருக்கு செஞ்சுட்டு மேலே வரையலாத்துக்காகத்தான் அவர் அந்த இருப்பை இருந்துட்டு 2வது சுஜூத் முடிஞ்சோடனே கொஞ்சம் உட்கார்ந்து டக்குன்னு எலும்பினா ஒரே அடியாக எலும்புறதுக்கு அவர் கஷ்டப்படுறதுனாலான்னு சொல்லி சிலாக்கள் சொல்கிற அந்த இருப்பே இல்லைன்னு. ஆனால் ஹதீஸில் வார் அப்படி ஒரு இருப்பு ஒன்று ஈக்கிறான். ஆனால் அந்த இருப்புக்கு நான் பேர் சொன்னேன் சிறு இருப்புண்டு. அதுக்கு காரணமும் சொன்னேன். என்ன காரணம்டா, அதுக்கு அல்லாஹ் அக்பர்னு தனியாக சொல்கிறல. எந்த அல்லாஹ் அக்பரில் எந்த தக்பீரில் நான் உட்கார்ந்துட்டு எழும்புறேன்? சுஜூதிலிருந்து மேல் எழும்பும் போது அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவேனே, அதை சொல்லிட்டு நான் உட்கார்ந்துட்டு எழும்புறேன். அதுக்குன்னு சொல்லி தனியாக நான் என்ன செய்யறல? தக்பீர் பேசுங்க, தக்பீர் சொல்கிறல. 2வது விஷயம், அதில் ஓதுறதுக்கு ஓதலொண்டும் இல்லை. ஆனால் இந்த தஸ்பீ தொழுகன்றதில் அதை தனியான ஒரு இருப்பாக ஆக்கி, அதனால தான் 2வது சுஜூதுக்கு பிறகு உட்கார்ந்து எத்தனை முறை அந்த திக்ர் ஓத சொல்லிக்குது? 10 முறை ஓத சொல்லிக்குது. இதுவும் இந்த தொழுகையில் உள்ள ஒரு பிரச்சனையும். சில உலமாக்கள் சொல்கிற இந்த ஹதீஸ் எல்லா சைடாலேயுமே பலகீனமானது. அதில் அறிவிப்பாளர் வரிசையும் பிரச்சனை, உள்ளுக்குள்ள விஷயமும் பிரச்சனை. சரிதானே? இது பிரச்சனை. என்னட்டா அது ஒரு இருப்பே அல்ல, தொழுகையில் உள்ள ஒரு இருப்பே அல்ல. ஆனால் இந்த தஸ்பீ தொழுகையில் அது ஒரு இருப்பாக காட்டி அதில் அந்த திக்ரையும் ஓத சொல்லிக்கிறேன். இது அந்த ஹதீஸில் உள்ள உள்ளுக்குள்ள சிக்கல். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்கிறதாக சொல்லப்படுகிறது. அந்த பலகீனமான ஹதீஸில் சொல்லத்துல நபி சொன்னான்னு சொல்லாமல் சொல்லப்படுகிறது என்று சொல்லணுமா? அரபில் வர ரூய சொல்லப்படுகின்றது, அறிவிக்கப்படுகின்றது என்று சொல்லணும். அதை நான் மொழிபெயர்த்து சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நபி சொன்னதாக சொல்லப்படுகிறது, நபி சொன்னார்கள் என்று சொல்கிறது பயம். ரைட். அப்போ எப்படி சொல்லப்படுகிறது? அப்படி அந்த திக்ர்கள் ஓதினா ஒரு ரக்காத்தில் 75 திக்ர் வருமா. இது மாதிரி 4 ரக்காத் தொழணும் என்று வருகிறது. அதுக்கு பிறகு எப்போ தொழணும்ன்றது அதில் சொல்லப்படுகிறது. இனிஸ்ததாத அன் துஸல்லிஹா ஃபீ குல்லி யௌமின் மர்ரா ஃபஃஅல். ஒரு நாளைக்கு ஒரு முறை தொழிலும்னா தொழட்டான், ஒரு கிழமைக்கு ஒரு முறை தொழிலும்ன்றால் தொழட்டான், ஒரு மாதத்தில் ஒரு முறை தொழிலும்ன்றால் தொழட்டான்,
அதுவும் மேலாண்டு இருந்தால் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தொழட்டாம், அதுவும் மேலாண்டு இருந்தான்னு சொன்னால் ஆயுள்ள ஒருக்கா தொழட்டும். இப்படி அந்த ஹதீஸ் வரும். இதோடய அந்த ஹதீஸ் முடிஞ்சு. இது அபூ தாவூத், இப்னு மாஜா, பைஹகி இது மாதிரியான இன்னும் சில கிரந்தங்கள்லையும் இந்த ஹதீஸ் வார். அப்போ இந்த ஹதீஸை பற்றி உலமாக்கள்கிட்ட கருத்து எடுத்து பார்த்தேன்னு சொன்ன விளங்குற அவங்க சொல்கிற ஒரு ஹதீஸை பலகீனமானதுன்னு சொல்கிறதுக்கு 2 காரணம் சொல்லிடு. ஒன்று, அந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய விஷயத்தை வச்சு அது பலகீனமானதுன்னு சொல்லுது. இன்னொன்று, அந்த ஹதீஸை நபிக்கிட்டேருந்து அறிவிச்ச அந்த சஹாபாக்கள் அப்படி அப்படி வருமே அறிவிப்பாளர் வரிசைந்து அதில் உள்ள பிரச்சனையை வச்சு அந்த ஹதீஸ் பலகீனமானதுன்றது. முதலாவது ஹதீஸை உள்ளுக்குள்ள விஷயத்தை வச்சு பலவீனமானதுன்றதுக்கு நான் உதாரணம் ஒன்று சொல்கிறேன். அது எப்படி எங்களுக்கு செல்லேனும்டா, ஒரு ஹதீஸ் ஒன்று வார எப்படின்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துற கப்பல் இருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துற கப்பல் வெள்ளம் வந்து தண்ணி கூடி அந்த கப்பல் மேல் எலும்பிச்சு தானே, எலும்பினதுக்கு பிறகு அது அப்படியே சுற்றி 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 பெய்த்து காபத்துல்லா கிட்ட வந்தான். காபத்துல்லா கிட்ட வந்து காபத்துல்லாவை 7 முறை சுற்றிட்டு மகாம் இப்ராஹிம்னு ஒரு இடம் இருக்கிறதானே. இப்போ நாங்கள் மக்காவுக்கு போனோன்னு சொன்னால் தவாப் செஞ்சுட்டு மகாம் இப்ராஹிம்னு ஒரு இடம் மாரி அதுக்கு பின்னுக்கால் 2 ரக்காத் சுன்னத் தொழணும். அதோட தவாப் முடிஞ்சு. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துற கப்பல் என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னால் மக்காவுக்கு போய்த்து காபத்துல்லா சுற்றி 7 முறை சுற்றிட்டு மகாம் இப்ராஹிமுக்கு பின்னுக்கால போய்த்து 2 ரக்காத் சுன்னத் தொழுதாமுன்னு சொல்லி வார ஹதீஸ். எழுதி அந்த கப்பல் சுஜூத் எப்படியோ செஞ்சான்னு வைங்க. இதில் இந்த ஹதீஸில் அறிவிப்பாளர் வரிசை போக தேவையில்லை, அந்த விஷயமே பிரச்சனை. எப்படி பிரச்சனைன்னு சொன்னால், சரி சுத்துறாண்டா சுத்தேலம் தானே, கப்பலுக்கு சுத்தேலும் மக்காம் இப்ராஹிம் பின்னுக்கால நின்று அதை இப்போ செடி கொடிகள் மரங்களும் அல்லாஹ்க்கு சுஜூத் செய்கிறான்னு வாரே, அந்த அடிப்படையில் அந்த கப்பலும் சுஜூத் செஞ்சான்னு வைங்க. மக்காம் இப்ராஹிம்ன்றது வாழ்ந்தது இப்ராஹிம் நபி வந்ததுக்கு போகிறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எவ்வளோ காலத்துக்கு போகிறது தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து காபத்துல்லாவை கட்டி அந்த மக்காம் இப்ராஹிம்ன்றது ஒன்று வந்துச்சு. அப்போ இந்த ஹதீஸில் உள்ளுக்குள்ள விஷயமே பிரச்சனை தானே. இது மாதிரி இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாட்டாலும் இந்த ஹதீஸில் அந்த பிரச்சனையும் இல்லை. அதான் எது உங்களை சுட்டி காட்டின எந்த துண்டு 2வது சுஜூதுக்கு பிறகு ஒரு இருப்பு ஈக்கிறதுன்றது தொழுகையில் இல்லாத ஒரு சப்ஜெக்ட் உண்டு, அதில் ஓதலே இல்லை. அப்போ அதுலேருந்து மேலே வரும்போது அல்லாஹ் அக்பர் வாரண்டின்னு ஒரு தக்பீர் கூட்ட வேண்டி வரும். மேலே வரணுமெண்டா 10 தஸ்பீர் செஞ்சுட்டு மேலே வரணுமெண்டா அல்லாஹ் அக்பர்ன்ட்டு தானே மேலே வரணும். அப்போ ஒரு தக்பீரை கூட்டுறதாக ஆகிடும். இப்படி ஒரு கூட பிரச்சனை இருக்குது அதுக்குள்ள. அதையும் தாண்டி உலமாக்கள் இந்த ஹதீஸை பற்றி என்ன சொல்கிறேன்னு கேள்வி. முதலாவது இமாம் அஹ்மத்ன்றது 4 இமாம்கள்லேயும் ஒத்தர். நாங்கள் அந்த மத்ஹபினுடைய 4 இமாம்கள்லேயும் ஒத்தர் தான் இமாம் அஹ்மத். இவர் ஹதீஸ் துறையில் ஆக நெருக்கமானவர்கள் மற்ற 3 பேரையும் விட. அவருக்கு ஹதீஸ்லேயும் ஒரு கிரந்தம் உண்டிக்கிற முஸ்னத் அஹ்மத் என்று 40,000 ஹதீஸ் இருக்குது. மிக விசேஷமான ஒரு ஹதீஸ் கிரந்தம் உண்டு. அப்போ ஹதீஸுடைய ஆக தொடர்பான இரஹமுக்கல்லா ஆக தொடர்பான ஒருத்தர் தான் இமாம் அஹ்மத். அவர்கிட்ட அவரோட மகன் கேட்குற வாப்பா கிட்ட, வாப்பா அவர் சொல்கிற மகன் சொல்கிற சஅல்து அபி அன் சலாத்தி தஸ்பீஹ் தொழுகையை பற்றி நான் எனது தந்தையிடம் கேட்டேன். மகன் கேட்குற வாப்பா கிட்ட. அப்போ வாப்பா சொல்கிற, யார் வாப்பா? இமாம் அஹ்மத் சொல்கிற, லைஸ யஸிஹு ஃபீஹா ஹதீஸ், அதிலே சஹீஹான ஹதீஸ் ஒன்றும் வரவில்லை. அவர் சொல்கிறார். இமாம் புகாரி தெரியாத ஆளு தரீக்கலவே, இந்த தொழுகை உண்மையிலே இவ்வளவு சிறப்போட வருமென்று இருந்தா, அது சஹீஹாகவும் ஈக்குமென்று இருந்தா, இமாம் புகாரி கட்டாயமாக எதுக்குள்ளே கொண்டு வந்திருப்பார்? அவர்கிட்ட கிரந்தத்துள்ளுக்கு இந்த ஹதீஸ் எப்படியாவது கொண்டு வந்திருப்பார். அவர் கொண்டு வரல. அது போதாதுக்கு அவர் இந்த ஹதீஸை பற்றி என்ன சொல்கிறார் பாருங்க. இமாம் புகாரி சொல்கிறேன், லைஸ ஃபீ ஹாதல் ஹதீஸ் ஷைஉன் யஸிஹ், இந்த ஹதீஸில் சஹீஹான ஒன்றும் இல்லை. இப்னுல் ஜௌஸின்னு ஒரு இமாமிக்கிறார். அவர் என்ன செஞ்சுக்கிறாருண்டா, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாம் தொகுத்து ஒரு கிதாப் ஒன்று எழுதிக்கிறார். அந்த கிதாபுக்கு பேர் கிதாபுல் மௌதுஆத், இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் ஒன்று திரட்டப்பட்ட கிதாபு. அந்த கிதாபை பிரட்டினாலே உள்ளுக்குள்ளது எல்லாமே என்னதான் இட்டுக்கட்டப்பட்டது. இதோட சேர்த்து ஒரு ஜோக் ஒன்று மாதிரி சொல்லப்படுகிறது. எப்படின்னா, அந்த இப்னுல் ஜௌஸியோட கிதாபோட பேர் என்ன? இமாம் இப்னுல் ஜௌஸியோட கிதாப் இப்போ என்ன சொன்னது? மௌதுஆத். மௌதுஆத்ன்ற கருத்து என்ன?
இட்டுக்கட்டப்பட்டவை, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸில் தான் அவர் ஒன்று தொகுத்திக்கும். ஒரு இமாம்ண்டா ஒரு ஹதீப் ஹுத்பா ஓதினா அந்த தலக்கும் விலங்குல ஒன்றுக்கும் விலங்கில்லாத ஒரு ஹதீஸைத்தானே கொண்டு வரோம். ஒரு கொட்டை ஹதீஸ் கொண்டு வரோம், ஜெமிக்கேல இது ஹதீஸ்ன்னு ஜெமிக்கேலாத ஹதீஸில் தானே ஹதீப் கொண்டு வரோம். ஒரு கொட்டை கதஹல் அது இது கொண்டு வரோம், நம்பிக்கொள்ளவே ஏலவான். ஹுத்பா முடிஞ்சாச்சான். முடிஞ்சதுக்கு பிறகு மஅமூம்கள் கேட்டுக்கொண்டு இந்த ஒருத்தருக்கு தாங்க இல்லாமல் ஹஜ்ரத்தில் போய்த்து கேட்டான், நீங்கள் இப்படியெல்லாம் ஹதீஸ் சொல்கிறேன், இங்கே கிதாப் ஒன்றுலேருந்து பார்த்து சொல்கிறேன் இல்லாட்டி வேற எங்கே இருந்தாலும் சொல்கிறேன் கேட்டேன். இல்லை கிதாப் ஒன்றுலேருந்து பார்த்துட்டேன் கேட்டோம். எந்த கிதாப்பில் பார்த்தேன்னு கேட்டேன். சரி நான் இப்னுல் ஜௌஸியில் கிதாபுல் மௌதுஆத்தில் பார்த்துருவேன். அப்போ என்னது அந்த கிதாபில் உள்ளுக்குள்ளது என்னது, உள்ளுக்குள்ளது எல்லாமே என்ன இட்டு கட்டப்பட்டது. அப்போ சரிதானே, நீ சொல்கிறது எல்லாம் இட்டு கட்டப்பட்டது. அந்த இமாம் சொல்கிற இந்த ஹதீஸை பற்றி இமாம் அஹ்மத் சொல்லிக்கிறான்னா பாத்தில் வுது பாத்திலாகியாச்சுன்னு அர்த்தம் என்ன, வுது முறிஞ்சாச்சு, அதில் எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த ஹதீஸ். ஒரு இப்போ எங்கள்கிட்ட தமிழ் உலகத்தில் உலமாக்கல் இருக்கிற மாதிரி அரபு உலகத்துலேயும் உலமாக்கல் நிறைய பேர் இருக்கிறதானே, உலமாக்கல் இருக்கிறதானே. அதில் ஒருத்தர் இருக்கிற குவைட்டில் உஸ்மானுல் ஹமீஸ்ன்னு ஒருத்தர், இவர் ஷியாக்களுக்கு எதிராக நிறைய போராடின ஒரு ஷேக் உண்டு, பெரிய ஒரு ஆலிம் உண்டு. அவர்கிட்ட இந்த தொழுகையை பற்றி கேட்ட நேரம், இப்போ நான் ரெடியாகத்தில் அந்த வீடியோகளையும் கொஞ்சம் பார்த்தேன். அப்போ அவர் சொல்கிற இது வைஃப் ஜித்தன் 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 என்ற பாத்தில் அப்படின்னா இது எடுக்கிறதுக்கு கொண்டு இல்லை, அவ்வளோ வைஃபான ஒரு ஹதீஸ் தான் இது என்று அவர் தெளிவாகவே சொல்கிறார். அப்போ ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியான்னு சொல்லி ஒரு இமாம் இருக்கிறவர், மௌத்தானவர் இப்னு தைமியா, அவர் சிலாக்கள் காஃபிர்னு சொல்கிறார். ஏன்னாட்டா சிலாக்களுடைய போராடே இல்லாட்டி எந்தியாலும் கொண்டு சொல்லி அவரை தட்டி விட பார்க்குறதானே அப்படியானவர். இப்னு தைமியா ரஹிமஹுல்லா இந்த தஸ்பீஹ் தொழுகையை பற்றி சொல்கிறத கேளுங்க. ஹதீஸு ஸலாத்தி தஸ்பீஹி கதிபுன் அலா ரசூலில்லா. தஸ்பீஹ் தொழுகை என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது இட்டு கட்டப்பட்ட ஒரு பொய். அப்படி ஒரு தொழுகை இல்லை. லம் யுஸஹிஹு அஹதும் மின் அஹ்லில் இல்ம். இமாம்கள் யாரும் அதை சஹீஹாக வலுவானதாக கருதவில்லை என்று அவர் தெளிவாக சொல்கிறார். அதே போல் இந்த காலத்தில் அவங்க மௌத்தானாக்கள் தான் ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்கிற இந்த தஸ்பீஹ் சம்பந்தமான அந்த ஹதீஸும் ضعيف, பலஈனமான ஹதீஸ். வலா யஸிஹு அனின் நபி, பலஈனம்னு நிப்பாட்டில்லை, வலா யஸிஹு அனின் நபி, நபி சொன்னார்கள் என்று உறுதியாகவில்லை அவர் சொல்கிறார். அதே போல் இன்னொரு இடத்துல அதே மாதிரி சொல்கிற ஹதீஸும் ضعيف, தஸ்பீஹ் ஒரு சம்பந்தப்பட்ட தஸ்பீஹ் தொழுகையோடு சம்பந்தப்பட்டு வந்த ஹதீஸ் பலஈனமானது. வலம் யஸ்புத், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஃபலா யுஅ்தமது அலைஹி ஃபீ மஷ்ரூஇயத்தி ஹாதிஹி ஸலா, இந்த தொழுகை மார்க்கத்தில் இடம் பெற்ற உண்டு என்றதுக்கு அந்த ஹதீஸால் நாங்கள் ஆதாரமாக கொள்ளவும் முடியாது என்று சொல்லி இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறேன். அப்போ இப்படி ஒரு தொழுகை சொல்லப்பட்டிருக்கிறேன், ஆனால் இந்த தொழுகை வலுவானதல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்தாங்கன்றத இந்த ஹதீஸை வச்சு எங்களுக்கு நம்பி உறுதிப்படுத்தவும் மேல, அதை கொண்டு அமல் செய்யவும் மேலான்றது தான் இந்த நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த இந்த செய்தியிலிருந்து எங்களுக்கு விளங்கும். அப்போ கேட்குறோண்டு ஒரு கேள்வி உண்டு, அப்போ ஆட்கள் தொழுகிறேன் உண்டு. இப்போ இந்த ஹதீஸை சிலாக்கள் சொல்கிற இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளேலுமான தரத்தில் இருக்கிறான்னு சொல்கிறேன். அப்படி ஏற்றுக்கொள்ளேலும் என்று சொல்கிறாக்களும் கூட எங்கள் இந்த ஊர்லேயும் கூட சில உலமாக்கள் ஏற்றுக்கொள்ளேலும் என்று அவங்களும் கூட சொல்கிற, ஏற்றுக்கொண்டாலும் கூட ஜமாத்தா தொலையலாம் பாருங்க. இதுதான் நான் இப்போ நாங்கள் வாகிச்சு காட்டின இந்த ஹதீஸுக்கு தானே, இதுதான் அந்த தஸ்பீஹோடு சம்பந்தப்பட்டு வந்த மெயின் ஹதீஸ். அது சஹீஹ், ஏற்றுக்கொள்ளேலும் என்று வச்சுக்கோங்க, ஏற்றுக்கொள்ளேலாது, ஏற்றுக்கொள்ளேலும் என்று வச்சுக்கொண்டாலும் அதில் நபி என்ன சொன்னவருக்கு, வாங்க நான் தொழுவிச்சேன் பின்னுக்காலையும் தொழுங்கொண்டு சொன்னேன். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சொல்லல. எப்படி சொன்னேன், நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கடைசி அதை வந்து இனிஸ்ததஅத அன் துஸல்லிஹா ஃபீ குல்லி யௌமின் மர்ரத்தன் ஃபஃஅல், உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தொழ முடியுமாக இருந்தால் நீங்கள் தொழுங்கள். அப்படின்னாலும் கூட இது தொழேலம் என்று இருந்தாலும் கூட எப்படி தான் தொழணும், தனித்தனியாக தொழணும், அவரவர் தான் தொழணும், தொழுவிக்கேலாம். உண்ட ஜமாத்தா தொழுகிறதுன்றது ஒரு வணக்கம். ஜமாத்து தொழுகன்றது என்னது, ஒரு வணக்கம். திக்ர் மாதிரி, திக்ரை எண்ணி செய்கிறதுன்றது ஒரு வணக்கம்.
அதனால தானே சுப்ஹானல்லாஹ் 35 முறை செய்ய சொல்லல. எத்தனை செய்ய சொன்ன? 33. இன்னும் 2 தானே. நான் எடையில் விடணும், இன்னும் 2 செஞ்சு நான் 35 செய்கிறேன்னு சொல்லலாம். என்கிட்ட 33ன்றது ஒரு வணக்கம் உண்டு. அந்த திக்ரை 33 முறை செய்கிறதுன்றது ஒரு வணக்கம் உண்டு. அப்படி வணக்கம் என்று வந்தேன்னு சொன்னால் எனக்கு நான் நினைச்சிற மாதிரி செய்யலாம், எனக்கு ஆதாரம் உண்டு. அதே போல் ஒரு தொழுகையை ஜமாத்தாக கூட்டாக தொழுகிறதுன்றது ஒரு வணக்கம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வாங்க எங்களுக்கு துஹா தொழுகை உடுப்படுறது பக்தியாக தொழணும்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜமாத்தா தொழணும்னு சொல்லி எல்லோரும் 8 மணி வாங்கன்னு சொல்லி தொழிலுமா துஹா தொழுகையை? ஏனவே ஏன்னாட்டா துஹா தொழுகன்றது தனியாகத்தான் தொழப்படும். அப்போ நாங்கள் அப்படி யோசிச்சு கொண்டு நாங்கள் நல்ல மட்டும் யோசிச்சு கொண்டு அப்படி செய்யலாம். அப்போ இந்த ஹதீஸ் தஈஃப், இதை கொண்டு அமல் செய்யலாம், இது ஒரு வணக்கம் என்று செல்லையலாம். அதையும் தாண்டி சில உலமாக்கள் இந்த ஹதீஸ் பலமானதுன்னு சொல்கிறாங்கன்னு இருந்தாலும் கூட அதை வச்சு எதாக தொலையலாம்? கூட்டாக தொலையலாம், தனித்தனியாகத்தான் தொழணும். அது பிறகு கேட்குறோண்டு இன்னொரு கேள்வி உண்டு. அப்போ ஆட்கள் தொழுகிறாங்க தானே, அது பாவம் தானே, நாங்கள் என்ன செய்கிறேன்னு கேட்டால் இல்லை, நாங்கள் ஆட்களுக்கு குறை சொல்லலாம். இந்த இடத்துல பொதுமக்களுக்கு குறை சொல்லலாம். நாங்கள் குறை சொல்லணும் பொதுமக்களுக்கு வழிகாட்டுறாக்களுக்கு தான் நான் குறை சொல்லணும். அதுவும் குறை சொல்லலாம். என்னட்டா இந்த ஹதீஸை நாங்கள் வாய்ஃப்னு சொல்கிற மாதிரி பலகீனம்னு சொல்கிற மாதிரி இன்னும் சில உலமாக்கள் சொல்கிற இது இல்லை, இது வலுவானது என்று. சரி, இந்த இடத்துல உள்ளாக்கள்லையும் யாரால் மொத்தர் நான் அதைத்தான் ஏற்றுக்கொள்ள போகிறேன் என்று இருந்தால் நான் அவர் கொண்டு செல்ல போகிறேன். இப்போ நான் இந்த ஹதீஸில் தரத்தை தெளிவாக உலமாக்கள் என்ன சொல்கிறன்றதை நான் சொல்லிட்டேன். அதே போல் நான் சொன்னேன் இன்னொன்று என்ன, சில உலமாக்கள் இதுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, இது வலுவானதுன்னு சொல்கிறோம். யாராலும் மொத்தர் அதான் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு இந்த தொழுகையை தொலை பார்க்குறான்னு இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் அவருக்கு சொல்கிறல நீங்கள் பிள்ளைன்னு சொல்லி, ஏன்னாட்டா அவர் முறைப்படி தான் மார்க்கத்தை எடுத்துக்கிறேன். என்ன முறை ஒரு ஆலிம் தீர்ந்து அந்த மார்க்கத்தில் விளக்கத்தை எடுத்து அதை வச்சு ஒருத்தர் அமல் செய்ய பார்க்குறான்னு இருந்தேன்னு சொன்னால் அந்த பொதுமகனுக்கு ஒரு பாவம் இல்லை. தவறு இருந்தால் யாருக்கு பாவம்? யார் வழிகாட்டினா அந்த மௌலவிக்கு தான் பாவம். அப்போ அவர் தான் கவனமாகிக்கணும். அதனால தான் நான் சில விஷயங்களை சொல்லும் போது மிச்சம் பயப்படுறேன். ஏதாவது நீங்கள் செஞ்சுட்டு பேசாமல் ஈக்கிறோண்டு மறுமை நாள் உங்கள்கிட்ட கேட்டால் ஏன் இதை செஞ்சது நபி செஞ்சதாக உறுதியாக இல்லைன்னு சொன்னால் என்னட்ட கேட்கணும், அவர்கிட்ட கேளு, அவரை தான் சாட்டி விடணும். அதனால தான் இந்த அமானா பேங்கோட சம்மந்தப்பட்ட சில விஷயங்களும் என்னட்ட கேட்குற ஆக்கள் நான் சொல்கிறேன், இதை ஆய்வு செய்ய தேவையில்லை. அமானா பேங்க்கில் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறேன் இருந்தேன்னு சொன்னால் பயப்படாமல் செய்யுங்க. நீங்கள் ஏன்னாட்டா அதுக்கு சைன் பண்ணுறதுக்கு ஒரு சரியாக குரூப் ஒண்டிக்கும். பிளான் இருந்தேன்னு சொன்னால் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டா, இது யோசிச்சில்லையாண்டு. எனக்கு யோசிச்சு ஏலாச்சுட்டு தான் அம்மா பேங்க்கு போனேன், கொமர்ஷியலுக்கு போயிடல. ஏன்னாட்டா அங்கே மௌலைமார் கொஞ்சம் பேர் இருக்கிற சைன் பண்ணுறது, அவங்கள்ட்ட கேளுண்டா அல்லாஹ் கிட்ட அவங்க தான் பதில் சொல்லணும். இதுதான் நாங்கள் மார்க்கத்தை எடுக்கிற முறை. எங்களுக்கு யார் உறுதியானாக்களோ நாங்கள் பார்க்கணும், அந்த விஷயங்களை பார்த்து இவர்கிட்ட அறிவிக்குது, இவர் அறிவாக தான் பேசுகிறாருன்னு இருந்தேன்னு சொன்னால் அவர் சொல்கிறத ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா பாட்டில் நாங்கள் அமலை செஞ்சு கொண்டு போகணும், அறிவோடு எடுக்கணும். அதையும் தாண்டி பிள்ளை வந்தேன்னு சொன்னால் நீங்களால பொறுப்பு, அதுக்கு பொறுப்பு அவங்க. இப்போ சலாத்து தஸ்பீஹை நான் சென்னேன்னு சொல்லி நீங்கள் விட்டாண்டு வைங்க, மறுமையினால் நீங்கள் என்னத்தான் காட்டி கொடுக்கணும் அல்லாஹ் கிட்ட. அப்போ நான் அல்லாஹ் கிட்ட சொல்லுவேன், எனக்கிட்ட கேட்டால் நான் அல்லாஹ் கிட்ட சொல்லுவேன், இந்த காரணத்துக்காகத்தான் நான் அது மார்க்கத்தில் இல்லைன்னு சொன்னான்னு சொல்லி நான் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியாவை சொல்லுவேன், இப்னு உசைமீனை சொல்லுவேன் ரஹிமஹுல்லாஹ். எங்களோட உலமாக்கள் நான் யார் யாரெல்லாம் பேர சொல்லணும் அவங்கள சொல்லுவேன். அதை வச்சு தான் நான் இவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னு சொல்லி அவங்க யார் சரி ஒருத்தர சொல்லி தப்புறோம். இப்படி ஒவ்வொரு ஆலிமும் கவனமாக இருந்தேன்னு சொன்னால் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அப்போ இன்னொரு கேள்வி வரும், அப்போ இது உறுதியானது இல்லைன்னு சொல்லி ஏன் நீங்கள் அந்த ஹதீஸ் எல்லாம் சொல்லி தொழுகிற முறை எல்லாம் சொல்லி அதில் சிறப்பெல்லாம் என்னது சொன்னேன்னு கேட்டால் நான் நேரத்தோடு சொன்னது அதுக்குரிய வீடு. ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் செய்கிறாண்டு இருந்தாலும் அறிவோடு தான் செய்யணும், ஏதாவது ஒன்றே நாங்கள் உட்றாண்டு இருந்தாலும் கூட அறிவோடு தான் விடணும். இப்போ இதுதான் சலாத்து தஸ்பீஹோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ். அதுக்கு இந்த சிறப்பு தான் இருக்குது. அதை செய்கிறாக்கள் இந்த சிறப்பை நினச்சி கொண்டு தான் செய்கிறோம். ஆனால் இந்த ஹதீஸ் வலுவு இல்லைன்றதுனால இந்த சிறப்புகள் அந்த தொழுகைக்கு இல்லை. அப்படியான ஒரு தொழுகையே இல்லை என்றது தான் எங்களோட நிலைப்பாடு. எங்களுக்கு முன்னுக்கு வந்த உலமாக்களோட நிலைப்பாடும் இதுதான். ஆகவே இந்த தொழுகையை தொழுகிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடைக்கிறது. பாவம் மன்னிக்கப்படணும் என்று இருந்தேன்னு சொன்னால் அதுக்கு நிறைய வழிமுறைகள் இஸ்லாமியங்களுக்கு கற்று தந்திருக்குது. ஒன்று, நாங்கள் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் கிட்ட சொல்லி தௌபா கேட்குறேன். அதையும் தாண்டி உங்களோட பாவத்தை மன்னிக்கப்படணும்னு இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் வுது செய்யும் போது அல்லாஹ் உங்களை சுத்தமாக்குறான் என்னேன்னு தான். அதே போல் நாங்கள் ஒவ்வொரு தொழுகையும் தொழும் போதும் அல்லாஹ் எங்களை எல்லாரையுமே சுத்தப்படுத்துகிறான். இது மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கிற சில திக்ருகள் இருக்கிற அந்த திக்ருகளை செய்யும் போதும் அல்லாஹ் எங்களை சுத்தப்படுத்துகிறான். ஆகவே
அப்படியாக இஸ்லாமியர்களுக்கு காட்டி தந்த உறுதியான விஷயங்களை நாங்கள் செஞ்சு எங்களோட அந்த நன்மைகளை கூட்டிக் கொள்வது பார்க்கணும், எங்களை பாவங்கள் சுத்தம் செய்து கொள்வது பார்க்கணும். இதுதான் இன்றைக்கு நாங்கள் சொல்கிறதுக்கு வந்த பாடம். இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை இதே மாதிரியான இன்னொரு சுன்னத்தான தொழுகையை அறிமுகப்படுத்துறதோடு நாங்கள் சந்திப்போம்.